Hi, this is Priya. Welcome to my channel, Healing and Becoming. ஹீலிங் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கிறது இல்லை. ஒருத்தவங்க கைண்ட் அண்ட் கம்பேஷனேட்டாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ரொம்ப டேக் இட் ஈஸியாக இருப்பாங்க, ஒருத்தவங்க லெத்தாஜிக்காக இருப்பாங்க, ஒருத்தவங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, கைண்டாக இருப்பாங்க, சில பேர் ஈகோயிஸ்டிக்காக இருப்பாங்க, சில பேர் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ரொம்ப ஆட்டிடியூடியா இருப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு நேத்திக்கு உருவானது கிடையாது. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல, அதாவது நம்ம சைல்ட்ஹுட்லயே இதுக்கான ஏதோ சம்பவங்கள் நடந்திருக்கும். அதனால்தான் நம்ம மைண்ட் இப்படி இருந்தா தான் கரெக்ட், இதுதான் இங்க அக்செப்டட், இதுதான் சர்வை பண்ண வழி அப்படின்னு நம்மள நம்ப வச்சிருக்கோம். அதை நம்ம இப்ப வர நம்பிட்டு இருக்கோம். அதனால்தான் நம்ம சைல்ட்ஹுட்ல நடந்த சில காயங்கள் நம்மளுக்கு இப்ப வரைக்கும் எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் ஒன்று டிவியில் ஓடுது, உங்களுக்கு டான்ஸ் ஆட தோணுது, ஆடுவீங்களா? இல்லை, நீ எல்லாம் குண்டா இருக்க, நீ எல்லாம் டான்ஸ் ஆடினா ஸ்டேஜே தாங்காது அப்படின்னு சொன்ன கிளாஸ்மேட் இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறமும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்களா? அவர் ஆள் அட்ரஸ் கூட இப்போ இருக்காது, அவர் சொன்ன வார்த்தை கரெக்டாக கூட ஞாபகம் இருக்காது, பட் அவங்க அந்த சொன்னப்போ வந்த அந்த ஃபீலிங் அப்படியே உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அது நம்ம மனசை ரிப்பீட் மோட்ல போட்டு போட்டு அது பிலீவே பண்ணிடுச்சு. மேலோட்டமா பார்த்தா ஒரு சின்ன டான்ஸ்க்கான விஷயம் மாதிரி இது தெரியலாம். இன்னைக்கு ஆடிட்டா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, சரியாயிடும் அப்படின்னு. பட் அது கொடுத்த ஃபீலிங் என்னன்னா, யூஆர் நாட் குட் எனஃப், யூஆர் நாட் குட் லுக்கிங், யூஆர் நாட் கேப்பபிள் அப்படிங்கிறது தான். இப்போ உங்களோட வயசு 25 இருக்கலாம், 30 இருக்கலாம், ஏன் 40 கூட இருக்கலாம். நீங்க உங்க கண்ணாடியை பார்த்து சொல்ற முக்காவாசி டவுட்ஸ் உங்க டவுட்ஸே கிடையாது, அது வேற ஒருத்தர் சொன்னது. யோசிச்சு பாருங்க. இப்போ இதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அதுவே தானா சரியாயிடும் அப்படின்னு கடந்து போலாம். பட் ஆனா அது நம்ம சப்கான்ஷியஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அது நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இன்னொன்னு, இதை அட்ரஸ் பண்ணி பாசிட்டிவா சொல்யூஷன் தேடுறது. நம்ம கேரக்டர்ல நம்மளுக்கு தேவையில்லாத இன்ஃப்ளூயன்சஸ் எப்படி வந்தது, அதே ரியல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளை சார்ட் அவுட் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நீங்க உங்க கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க. எது நீங்க, எது அடுத்த